மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வணிகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள வீதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கட்டண முறை அமல்படுத்தப்பட உள்ளது. 1 மணி நேரத்திற்கு இருசக்கர வாகனத்திற்கு 10 ரூபாயும், 4 சக்கர வாகனத்திற்கு 25 ரூபாயும் கட்டணம் வசூல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. உதகை அருகே நொண்டிமேடு பகுதியில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நொண்டிமேடு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்களின் வீடுகளுக்கு செல்ல சாலை வசதி இல்லை. இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் வயதானவர்களும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதையடுத்து முறையாக குடிநீர் வழங்க கோரியும் சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரியும் நொண்டிமேடு பகுதி மக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சொக்கலிங்கபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மாங்கல்யம் அணிவித்தலை தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. திருமண கோலத்தில் காட்சியளித்த மீனாட்சி சொக்கநாதரை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஏரியில் ஆனந்த குளியலிட்டு யானைகள் மகிழ்ந்தன. கர்நாடக மாநிலம் மன்னார்கட்டா வனத்திலிருந்து வெளியேறும் யானைகள் தமிழக வனப்பகுதிகளின் பல குழுக்களாக பிரிந்து சுற்றுகின்றன. இந்த நிலையில் ஐயூர் வனப்பகுதியில் உள்ள சாமி ஏரியில் 5 யானைகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தன. இதனை அவ்வழியாக சென்ற நபர் தனது செல்போனில் படம் எடுத்துள்ளார். தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூரில் கடந்த ஓராண்டில் கால்நடைகளால் ஏற்பட்ட விபத்தில் காவலர், திமுக பிரமுகர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை செங்கப்பட்டியில் சாலையின் குறுக்கே வந்த மாட்டின் மீது மோதாமல் இருக்க கார் ஓட்டுநர் பிரேக் பிடித்த போது பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளாகின. இவ்வாறு கால்நடைகளால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க சாலையில் சுற்றித் திரியும் அவற்றை பிடிக்க மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே ரேஷன் கடையில் பருப்பு இருப்பு அதிகமாக இருந்ததால் மாவட்ட ஆட்சியர் அபராதம் விதித்தார். கலவை சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக வாழைப்பந்தல் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறமைகளை ஆய்வு செய்தார். மேல்நிலை பள்ளியில் ஆய்வு செய்தபோது சிதிலமடைந்து கிடந்த கட்டடத்தை இடிக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து அங்கன்வாடி மையம் மற்றும் ஆற்றுப் பகுதிகள் கட்டப்பட்டு வரும் ஆழ்துளை கிணறு பணிகளை ஆய்வு செய்து விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். அதன் பின் மேலப்பந்தல் பகுதியில் நியாய விலை கடையில் ஆய்வு செய்தார். அப்போது பருப்பின் இருப்பு 3 கிலோ அதிகமாக இருந்ததால் 240 ரூபாய் அபராதம் விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டார். தேனி மாவட்டத்தில் உலக அமைதி வேண்டி பிரம்மகுமாரிகள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. கம்பம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் வித்யாலயம் சார்பில் உத்தம்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்திலேயே நிறைவடைந்தது. அமைதியே பலம், பணிவு என்பது பாதுகாப்பு, கவசம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பிரம்மகுமாரிகள் நடந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளத்தில் செயல்பட்டு வரும் அரசு சிமெண்ட் ஆலையை சில தனியார் ஆலை நிர்வாகங்கள் செயல்பட விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1978ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆலையில் தினமும் 1200 டன் சிமெண்ட் உற்பத்தி செய்யப்பட்டது. இது 2014ஆம் ஆண்டில் ஆலை நஷ்டத்தில் தள்ளப்பட்ட போதிலும் 300 டன்னாக குறைந்தது. தற்போது சிமெண்ட் உற்பத்தியை முற்றிலும் நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. சிமெண்ட் தேவையை ஏற்படுத்தி விலையை உயர்த்துவதற்காக தனியார் நிறுவனங்கள் கொடுக்கும் அழுத்தமே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட தொகையானது இன்று வரை இந்த ஆலையை நவீனப்படுத்துவதற்கு சேரவில்லை. இதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வெள்ளை அறிக்கையாக கேட்கிறோம். அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்றால், அரசு சிமெண்ட் இயங்கினால் மட்டும்தான், அரசு சிமெண்ட் ஆலை இயங்கினால் மட்டும்தான் விலையை கட்டுக்குள் வைக்க முடியும். இது மிகவும் முக்கியமான விஷயம் என்று கருதுகிறோம். இதை இந்த அரசு ஆலையை முடக்க நினைத்தாலோ, இயக்குவதை
நிறுத்த நினைத்தாலோ தனியார் சிமெண்ட் ஆலையின் விலை 1000 ரூபாய் வரை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மளிகை கடைக்குள் நுழைந்த நபர் கல்லாப்பெட்டியை திறந்து பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இடுவாய் வஞ்சிப்பாளையம் பகுதியில் ராஜா என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த நபர் 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்துகின்றனர். வரத்து குறைவால் கோவையில் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளது. தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் தக்காளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வெப்பம் காரணமாக தக்காளி பூ விடாமல் செடியிலேயே கருகி வருகிறது. இதனால் தக்காளி சாகுபடி பெருமளவு குறைந்தது. தொண்டாமுத்தூர் பகுதிகளில் தக்காளியின் வரத்து குறைந்ததால் உள்ளூர் சந்தைகளில் விலை ஏற்றம் அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் சாலை பணியாளர் சங்கத்தினர் தண்டோரா அடித்து போராட்டம் நடத்தினர். திருப்பூரில் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். அப்போது சுங்கச்சாவடி அமைத்து தனியார் மூலம் சுங்கவரி வசூலிக்க அனுமதிக்க கூடாது, மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தண்டோரா அடித்து முழக்கங்களை எழுப்பினர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலக நுழைவு வாயிலில் சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் தண்டோரா அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளியில் கழிவறை அமைத்து தரக்கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். பெண்ணாலூர்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் ஜீவாவிடம் முறையிட்ட போது மாணவர்களை அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து மாணவர்கள் பள்ளியை புறக்கணித்து பள்ளி நுழைவு வாயில் முன்பாக பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை கலைந்து போகச் செய்தனர். எச்எம் யாரையும் எது கேட்டாலும் யாரையும் அவங்க மதிச்சு பேச மாட்டேன்றாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்லேயே கிடையல. ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியேறிடுவோம், உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் எங்காவது சேர்த்துக்குங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் பிள்ளைங்களுக்கு அடிப்போம், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நகைக்கடையில் திருடப்பட்ட 1 கோடி மதிப்பிலான நகைகளை காவலர்கள் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். ஆவடி முத்தா புதுப்பேட்டை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் 1.5 கோடி மதிப்புடைய தங்க நகைகளை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அந்த குற்றவாளிகளிடம் மீட்கப்பட்ட 747 கிராம் தங்க நகைகளை கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் உரிமையாளரிடம் மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஒப்படைத்தார். அதேபோல் மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வழிப்பறி மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட 36 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார்.